இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எடப்பாடி அவர்கள் முதற்கட்டமாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. உழவலுக்கு திட்டத்தின் கீழே மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. வீடு இல்லாத நகர்ப்பகுதியில் இருக்கிறவங்க அடுக்குமாடி வீடு கட்டிடம் தரப்படுகிறாரு. கிராமப்புறங்களில் தனியாக வீடு கட்டி தரப்படுகிறாரு. பல்வேறு திமுக சேர்ந்த நிர்வாகிகள் ஏற்கனவே இதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி. ஆனால் இப்போ எப்படி முதற்கட்டமாக தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் இதுவெல்லாம் நடக்கின்ற ஒரு விஷயம்தான். பரபரப்பாக நாம் பேசிக்கொள்ளலாம், அதற்கு வேண்டுமானால் பயன்படும். எப்படி இருந்தாலும் தேர்தல் நேரத்திலே இது நடக்கின்ற விஷயம் என்றாலும் இவ்வளவு சீக்கிரம் நடந்திருப்பது இந்த சூழ்நிலைகளை பொறுத்து. எப்போதுமே தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதம் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கும் அந்த பணிகள் எல்லாம். ஆனால் இப்போது 6 மாதமாக ஏதோ நாளைக்கே தேர்தல் நடப்பது போல பரபரப்பாக விஷயங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் சொல்லுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. இது தேர்தல் நேரத்திலே அவரவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அறிவிப்புகளை அறிவிப்பது என்பது ஒரு வழக்கமான ஒன்றுதான். இந்த பலனை நேற்று சொன்னீங்க கறிக்கோடி, இன்னைக்கு அந்த காலையில் உண்ணாவிரதம் அந்த 27 பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? நேற்றிலிருந்தே காத்திருப்பு போராட்டம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கறிக்கோழி விவசாயிகளை தொடர்ந்து காவல்துறை கைது செய்து கொண்டிருப்பது விவசாயிகள் மத்தியிலே ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இதற்கு பிறகு யாரையும் கைது செய்யக்கூடாது. 2 நாட்களிலே பேச்சுவார்த்தை இருக்கிறது. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலே தீர்வு காண்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். அரசு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் இன்னையோட 24வது நாள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கைது பண்ணி அடக்குமுறை கைது சொல்லி ஆசிரியர்கள் தொடர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல. இந்த பென்ஷன் ஸ்கீமே அவங்க கேட்டதுன்னு இவங்க கொடுத்து ஒன்று இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தொடர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது இடைநிலை ஆசிரியர்கள் இந்த பிரச்சனை இருக்குது, எப்படி பார்க்குறது? ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கனிவோடு பரிசீலிக்கப்படுகிறது என்பதை அரசனுடைய நடவடிக்கைகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பழைய ஓய்வூதிய திட்டம் முழுமையாக அதை போல இல்லை என்று சொன்னாலும் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திலே ஒன்றும் பலனில்லை என்று யாரும் சொல்லவில்லை. அதற்கு இணையான பலனில்லை என்று சொல்லுகிறார்கள். பட் இன்னும் காலம் இருக்கிறது. பேச்சுவார்த்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கண்டிப்பாக தீர்வை அரசு காண வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்திலே வைத்துக் கொள்ளுங்க. இல்லை சார், 4.5 வருஷம் ஆச்சு. ஏன்னா இதெல்லாம் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தான். நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களாக அந்த சமவேலைக்கு சம ஊதியம், அப்புறம் ஓய்வூதிய திட்டம், இதெல்லாம் திமுக அரசு 2020 தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தான். இன்னும் பரிசீலனை இருக்குன்னா இன்னும் ஆச்சு, அவ்வளோதான். எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இது எப்படி சாத்தியப்படும்? அதாவது ஓய்வூதிய திட்டம் அதுவும் சென்ற தேர்தல் அறிக்கையிலே பேசப்பட்டதுதான். இப்போது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் விரும்புவதெல்லாம் குற்றம் சாட்டுவதல்ல, இந்த காரியம் நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் இப்ப கூட அதை செய்ய முடியும். இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் சென்ற 2021 தேர்தலிலே தேர்தல் அறிவிப்புக்கு 1 மணி நேரம் முன்பு கூட அறிவிப்பு வந்ததெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதனால இப்போதும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. காங்கிரஸ் கட்சி 26 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆட்சியில் பங்கு கேட்கப்படுமா? எத்தனை தொகுதி கேட்க? அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. எத்தனை தொகுதி கேட்க போறீங்க? அது உங்களுக்கு கேட்டா வாங்கி தருவீங்கன்னா கேட்டுறேன். தொடர்ந்து அரசுக்கு எதிராக துப்புரவு பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த போக்குவரத்து ஊழியர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் போராட்டத்தில் இருந்துட்டு விவசாயிகள் நீங்க சொன்ன சப்ஜெக்ட் எல்லாருமே. அதாவது இது தேர்தல் நேரத்திலே அரசு கண்டிப்பாக ஒரு வேகமாக பரிசீலிக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால்தான் போராட்டங்கள் வலுப்பெறுகின்றன. அத்தனை போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசு பரிசீலித்து என்ன அறிவிக்க வேண்டுமோ அதை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விஜயுடைய அரசியல் பயணம் அரசியல் பயணமா டெல்லி பயணமா? அரசியல் பயணமும் தான் சரி, 2வது முறையா டெல்லி விசாரணை. டெல்லி பயணம் எப்படின்னு கேக்குறேன்.
அதான் முதல்ல டெல்லி இல்லைங்க, என்னன்னா சிபிஐ அரசியல் அவருடைய விசாரணைக்கு இன்னைக்கு ரெண்டாவது தடவையா மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. ரெண்டாவது தடவை செகண்ட் இது தொடர்ந்து அச்சுறுத்தல் நினைச்சுக்கலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அச்சுறுத்தல் நினைச்சுக்கலாமா? இது எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை தான். அது ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. கரூர்ல 41 பேர் செத்து போயிருக்காங்க, 41 உயிர் போயிருக்கு. அதுக்கு காரணமான ஒருத்தரை சிபிஐ விசாரிக்க கூடாது, போலீஸ் தான் விசாரிக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்க தான் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. சிபிஐனா டெல்லிக்கு தான் போகணும், இல்லைன்னா மாற்று கருத்து இருக்கு. யாரும் இந்த தமிழ்நாடு அரசாங்கமோ மற்றவர்களோ சிபிஐ கேட்கலையே. அவரே தானே விஜய் தானே இல்லைங்க, விஜய் தான் கேட்டாரு. விஜய் தான் கேட்டாரு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்டாங்க. சிபிஐ விசாரணைன்னு சுப்ரீம் கோர்ட் அறிவித்தப்ப அது எடுத்துக்கிட்டப்ப அது நீதி வென்றது என்றெல்லாம் சொன்னார்கள். இப்ப அதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்காங்க? சிபிஐ தன்னுடைய வேலையை செய்யத்தான் செய்யும். அது டெல்லிக்கு போய்தான் ஆகணும், எல்லாரும் டெல்லிக்கு தான் போயிருக்காங்க. அதனால அங்க விசாரணைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். ஆனா அது சிபிஐ நேர்மையாக நடக்கும் என்று நம்புகிறோம். முதற்கட்ட தேர்தல் அறிக்கை எடப்பாடி வேகமா வெளியிட்டாங்க. என்ன காரணம் சார்? எதனால இவ்வளவு வேகமா அறிவிக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும்? கூட்டணியே 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்கல்ல, அப்ப அதை கேட்டோம். இப்ப அது முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அவங்க அதான் சொல்றேன், தேர்தல் பரபரப்புங்கிறது இப்போ கொஞ்சம் தொற்றிக்கொண்டது. அந்த முன்னாடியே தொற்றிக்கொண்டதுனால இப்ப அந்த வேகம் எடுத்திருக்கிறது. ஆனா இப்பயே அறிவிச்சாங்க அப்பயே அறிவிச்சாங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க முன்னாடியே, ஏன்னா இப்போ 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டமும் பேருந்துல பெண்களுக்கு இலவசம் என்ற திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உருவாக்கி இருக்கிறது. அது பேசப்படுகிறது. அப்ப அதற்கு இணையாக எதையாவது கொண்டு அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற அந்த அரசியலை பாராட்டத்தான் வேண்டும். பேசுறப்ப டார்கெட் பொங்கலுக்கு பிக்ஸ் பண்ணி இத்தனை கோடி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது நாங்கள் பெரும்பாலான கடைகள் திறப்போம்னு சொன்னாங்க. ஆனா இவங்க அரசு மதுபான டாஸ்மாக் கடையை குறைச்சிட்டு FL2ங்கிற பேர்ல ஈரோட்ல இருந்து சத்திரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6-7 கடை ஆகி போச்சு. தொடர்ந்து ஒரு பக்கம் கடையை குறைக்காம இருக்காங்க. ஆனா இந்த FL2ங்கிற பேர்ல தொடர்ந்து கடைகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இது எந்த வகையில சாத்தியப்படும்? எப்படி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மதுக்கடைகளை குறைப்பதால் விற்பனை குறையாது. இங்க இருக்கிற 10 கடையில ஒரு 4 கடையை, 4 கடை கூட இல்லை, இந்த ரேஷியோ பார்த்தோம்னா 10 கடையில 2 கடை க்ளோஸ் பண்றாங்க. மீதி 8 கடையில போய் வாங்க மாட்டாங்களா? மதுப்பிரியர்கள் இங்க இருந்து பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வராங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு கடையை போய் வாங்க மாட்டாங்களா? அதனால அதுல எந்த பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மொத்தமா மது விலக்கு என்று சொன்னால் மொத்தமா மூடணும். கடைகளை குறைப்பது என்பது அதற்கான சொல்யூஷன் அல்ல. தமிழகத்துல கஞ்சா பழக்க வழக்கங்கள் அதிகமாயிருச்சு. இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு வராங்க. அது பாருங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது அதிகரிச்சுட்டே வருது. இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. மாசு சொல்றாரு சார், 0% இருக்கு கஞ்சா பழக்க வழக்கன்றாரு. யாரு பாருங்க, திருத்தணி அந்த ரயில்வே ஒரு வடமாநில இளைஞரை வெட்டி இருக்காங்க. சில இளைஞர் சேர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு காரணம் கஞ்சா போதைன்னு சொல்லப்படுது. ஆனா மாசு என்ன சொல்றாரு? 0% இருக்கு கஞ்சான்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? யாரு என்ன சொன்னாங்கிறதுக்காக நான் வரல. இருந்தாலும் இந்த கஞ்சா பழக்கம் கண்டிப்பாக ஒரு கஞ்சா மட்டும் இல்லை, நம்ம கஞ்சா மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் 100 மருந்து அது மாதிரி வந்திருக்கு கஞ்சா மாதிரி. அந்த விற்பனைகள் குறைக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரெல்லாம் அதை விற்கிறாங்களோ, எங்க பிடிக்கிறாங்களோ அங்க தண்டனை கொடுக்குறாங்க. இது இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணி குறைக்க முடியும். ஆனா குறைப்பது மட்டுமே மறுபடியும் இதற்கு தீர்வு கிடையாது. தனிமனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவதன் மூலமாகத்தான் இதற்கான தீர்வு வரும். தனிமனித ஒழுக்கத்தை மேம்படுத்தாமல் நீங்கள் என்னதான் குறைச்சாலோ என்னதான் மூடினாலோ இதை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்ப அரசு கண்டிப்பாக ஒரு நிபுணர் குழுவை எதுக்கோ நிபுணர் குழு போடுறாங்க. இதுக்கு ஒரு நிபுணர் குழுவை போட்டு தனிமனித ஒழுக்கத்தை தமிழ்நாட்டிலே மேம்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், குழந்தைகளிலிருந்து அதற்காக என்ன செய்யலாம், அந்த மேம்படுத்துவதன் மூலமாகத்தான் குழந்தைகள் வளரும் பொழுது, கல்லூரியிலே படிக்கும் பொழுது, பள்ளியிலே படிக்கும் பொழுது யாருக்காவது பயப்பட வேண்டும். பெற்றோர்களுக்கு பயப்படுவது கிடையாது, ஆசிரியர்களுக்கு பயப்படுவது கிடையாது. கடவுள் கேட்டா கடவுள் இருக்காரான்னு கேட்கறான். யாருக்குமே பயப்படுறது கிடையாது. அப்ப தனி மனித ஒழுக்கம் எப்படி வரும்? யாரும் ஒருத்தருக்கு பயப்படணும் இல்லையா? மனிதன் குற்றம் செய்யறான்னு சொன்னா எப்ப செய்யறான்? யாரும் நம்மளை பார்க்கலங்கிறப்பதான் பண்றான். யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டான்ல. அப்ப தனி மனித ஒழுக்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது போல இன்றைக்கு கிடையாது. அந்த தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கு தனியாக
நிபுணர் குழுவை போட்டு என்னவெல்லாம் செய்யலாம், குழந்தை பிறப்பிலிருந்து குழந்தை கருவில் இருக்கும் போதே நம்ம சக்தியா வளருங்கிறதுக்காக ஊட்டச்சத்து கொடுக்குறோம். ஆனா அந்த ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்கு ஏதாவது பண்றோமா? குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே தாய்மார்களுக்கு சில விஷயங்களை கற்றுத்தர வேண்டும். அவர்கள் இதையெல்லாம் பண்றதுனால, இது மாதிரி தொலைக்காட்சி இந்த காட்சிகளை பார்க்கறதுனால, இதெல்லாம் செய்யறதுனால, பிராக்டிஸ் பண்றதுனால உள்ள இருக்கிற கரு ஒழுக்கத்தோட பிறக்கும் அப்படிங்கிறத மேம்படுத்தணும். அதுக்கு ஒரு தனியா நிபுணர் குழு வேணும். அதே போல அவங்க எல்கேஜியிலிருந்து அவங்க அதை அங்க பேஸ் பண்றதுதான். ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் உருவாக்கலன்னு சொன்னா தனி மனித ஒழுக்கத்தை எப்பவுமே உருவாக்க முடியாது. அதனால இது கஞ்சா பழக்கத்தை குறைப்பது என்று சொன்னாலும், கொலைகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னாலும், குடும்ப பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னாலும், திருட்டுக்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னாலும், எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துகின்ற வரை இதற்கு தீர்வு கிடையாது. கள்ளுக்கடை திறக்கணும்னு கல்லு, அதாவது கல் இறக்குறதுக்கான தடையை நீக்கணும்னு சட்டமன்றத்திலே நான் 3 முறை பேசியிருக்கேன். அது இன்னும் ஏன் ஆட்சிக்கு வருகிற எல்லோருமே அதை யோசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக அந்த கல்லுக்கு அனுமதி தருவதன் மூலமாக வேற எந்த பாதிப்பும் புதிதாக ஏற்பட்டு விட போக கிடையாது. விவசாயிகள் வாழ்ந்து கொள்வார்கள். அதே போதையை கொடுக்கின்ற கல் உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஆனால் அந்த தடையை நீக்குவதற்கு தயங்கக்கூடாது. அதை அரசு இப்போது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். என்னோட முதல் வலியுறுத்தல், முக்கியமான வலியுறுத்தல், முதன்மையான வலியுறுத்தல் அப்படின்னா தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கு எதையாவது அறிவிங்க. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கு இதை செய்வோம் என்று சொல்லுங்கள். தமிழ்நாடு தப்பிக்கும். தொடர்ந்து திமுக கூட்டணியில பாமக இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நான் எப்படி சொல்ல முடியும்? பாமக காரங்களும் திமுக தான் சொல்ல முடியும். நான் முடிவெடுக்கிறவன் இல்லையே. கூட்டணி கட்சியால் முடிவெடுக்கிறவன் நான் இல்லை இல்லையா? திமுக தேர்தல் வாக்குறுதி 55 வாக்குறுதியில கல்வி கடன் இதுவரைக்கும் சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். மாதாந்திர கட்டணம் அந்த மாதிரி தொடர்ச்சியா எந்த ஒரு இதுவும் இன்னும் கூட நேரம் இருக்கிறது. எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.